எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஃப்ளோர் பிளான் பார்த்துருப்போம், ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் பார்த்துருப்போம், அடுத்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதில் ஒரு டைப் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர் பிளான், அதாவது பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் டைரக்ஷன் கொண்ட ஒரு ஃப்ளோர் பிளான். இந்த ஃப்ளோர் பிளான் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் டைரக்ஷன் கொண்ட பிளான். எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர் பிளான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 100% வாஸ்துபடி தான் போட்டு கொடுப்போம். அதுலேயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போயுமே ஈஸ்ட்டு அப்படின்னா நார்த்து இந்த ஃபேஸிங்கில் பிளான் இருந்தால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வாஸ்தில் ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு பிரச்சனையே வராது. அதாவது பார்த்திங்கன்னா வாஸ்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அக்யூரேட்டாக அந்த ஈஸ்ட்டு நார்த் ஃபேஸிங்கில் இருக்கிற பிளானில் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக உட்காந்துரும். இதுவே பார்த்திங்கன்னா ஒரு சவுத் ஃபேஸிங்கு அப்படின்னா வெஸ்ட் ஃபேஸிங் பிளான் கொண்ட ஒரு ஃப்ளோர் பிளான் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அக்னி மூலை, வாயு மூலை இதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். இது எல்லாமே அப்படி கிராஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் டைரக்ஷன் கொண்ட இது பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு. ஆஸ் பர் வாஸ்துபடி பார்த்திங்கன்னா நம்ம அக்னி மூலை இந்த இடத்துல தான் கொண்டு வரணும். ஆனால் இது நம்ம சவுத் ஃபேஸிங்கில் இங்கே நம்மளுக்கு எந்த ஒரு ஆப்ஷன் இல்லாதனால இங்கே தான் என்ட்ரன்ஸ் வைக்கிறதுனால இங்கே இருக்கிற கிச்சன் பார்த்திங்கன்னா அப்படியே கிராஸ் ஆகி இந்த இடத்துக்கு போயிடும். அதேமாரி தான் பார்த்திங்கன்னா மற்றது எல்லாமே. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிளானை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டர் டைமென்ஷன் பார்த்துடலாம். இந்த பிளானோட சைட் பார்த்திங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். பிளாட் ஏரியா பார்த்திங்கன்னா 3204 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதில் பில்டப் நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா வெறும் 1120 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தாங்க. இதோட அவுட்டர் டைமென்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். அவுட்டர் டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 32 அடி. அதாவது பார்த்திங்கன்னா இது பிளாட் ஏரியா இருக்கிறது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பேக் சைடு ஃபுல்லாமே ஒரு பிளாட் இருக்குது, ஃப்ரண்ட் சைடு எல்லாமே ஒரு பிளாட் இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 90 அடிக்கு நீட்டும். இதில் அவர் எப்படி ப்ரிஃபர் பண்ணுறாருன்னா ஃப்ரண்ட்டில் வீடு கட்டிடலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா ரோட் பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல கார் பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் வீடு பண்ணிட்டு பேக் சைடு எக்ஸிட் வெளியே போய் நம்ம பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே ஒரு சிம்பிளாக ஒரு தோட்டம், பார்க் இந்தமாரி நானே பர்சனல் யூஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி பிளான் பண்ணியிருக்காரு. அவுட்டர் டைமென்ஷன் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், 32 அடிக்கு 35 அடிங்க. அது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் பார்த்திங்கன்னா 32 அடி. இதே நார்த் டு சவுத் பார்த்திங்கன்னா 35 அடி. இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் விட்டுருக்காரு. கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா 11 அடி. இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவங்க மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் டோர் கொடுக்காம பார்த்திங்கன்னா ஸ்லைட் கேட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு செட் பேக் ஆப்ஷன் விடுறாரு. இந்த இடத்துல ஸ்லைட் கேட் பார்த்திங்கன்னா இப்படி மூவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வேணும்னு கேட்டுருக்காரு. அதனால் ஸ்லைட் கேட் போட்டிருக்கோம். இங்கேருந்து கார் பார்க்கிங்கு. இது கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரு வரும். சிட் அவுட்டு பார்த்திங்கன்னா 8.25க்கு 6 அடிங்க. அதான் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் நம்ம என்ட்ரன்ஸ் சிட் அவுட்லேருந்து பக்கத்தில் எங்க ஸ்டெப் ஏரியா பார்த்திங்கன்னா மேலே டெரஸ் போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மெயின் டோரு ஜாயினரி டீட்டெயில்ஸில் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்குள்ளே என்ட்ரானோன்னா ஆள் பார்த்திங்கன்னா 18.25க்கு 16 அடிங்க. எப்போயுமே நம்ம டைமென்ஷன் போகிறது பார்த்திங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அதாவது பார்த்திங்கன்னா இது ஹரிசாண்டல் டைரக்ஷன், இது வெர்டிக்கல் டைரக்ஷனுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 3 ஷட்டர் வச்ச மாரி நல்லா ஏர் சர்க்குலேஷனும் லைட் வென்டிலேஷனும் பர்ஃபெக்டாக இருக்குங்க. அடுத்த பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 11க்கு 16 சைஸுங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 2 ஷட்டர் வச்ச மாரி ஏர் சர்க்குலேஷனும் லைட் வென்டிலேஷனும் பர்ஃபெக்டாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமான ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க. அட்டாச் டாய்லெட்டோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 6 அடிக்கு 7.5 இன்ச்சுங்க இன்ட்டு 6 அடிங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்னு ப்ளஸ் ஒரு ஹேண்ட் வாஷு, ஒரு ஷவர் ஆப்ஷன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குங்க. அப்படியே ரிவர்ஸ் வந்தோம்னா பார்த்திங்கன்னா பூஜை ரூம் பார்த்திங்கன்னா எனக்கு கம்பல்சரி ஒரு பூஜை ரூம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. பூஜை ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 4க்கு 6 சைஸுங்க. இது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூமும் பூஜை ரூமும் பார்த்திங்கன்னா இப்படி ஒரே வாலில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா பூஜை ரூம் பார்த்திங்கன்னா ஒன்று சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்து கபோர்டில் சிம்பிளாக பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகாது பாத்ரூம் வாலுக்கு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த பேசன் இருக்குது பாருங்கள். இந்த பேசன் பார்த்திங்கன்னா இந்த வாலில் ஃபிட் பண்ணாத வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூம் ஃபிட் பண்ணுறோம்னா இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க. அப்படியுமே உங்களுக்கு சப்போஸ் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக வேணும்னா இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஒரு வால் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு 4 வால் இன்பிட்வீனில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் விட்டு அதில் காப்பர் கம்பி இப்படிலாம் போடுவாங்க. அந்தளவுக்கு ஒன்றும் அவசியம் இல்லைங்க. இப்படி ஒரு வால் வச்சு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வாலில் இந்த பேசன் இல்லாமல் இருந்தாலே இதே போதுங்க. அடுத்தபடியே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூமுங்க. சின்ன பெட்ரூம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆள்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூமு 10க்கு 10 சைஸுங்க. இந்த பெட்ரூமுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க.
இந்த அட்டாச் டாய்லெட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4/7 சைஸுங்க. அப்படியே நம்ம ரிவர்ஸ் வருங்க. ரிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுங்க. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வச்சுருக்கணும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சவுத்து பிளாட்னால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்ட்டு வெஸ்ட்டு பார்த்த மாதிரி இருக்குங்க. கிச்சனோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 15 அடிக்கு 4.5 இன்ச்சுங்க இன்ட்டு 10 அடிங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் ஸ்டோரேஜ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கடப்பா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எனக்கு இப்படி தான் வேணும், முன்ன வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே கிச்சன் வச்சிடலாம், ஒரு ஒன் சைடு மட்டும் டேபிள்னு கேட்டிருந்தாருங்க. இல்லை கொஞ்சம் நம்ம இப்படி எல் ஷேப் மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி இது ஃபுல்லாக கிச்சனு, இது வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கு, இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஸ்டோரேஜ் ஒரு 6 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கடப்பா ஸ்லாப்லாம் வச்சு லாஃப்ட் வரைக்கும் போயிட்டு இதெல்லாம் அப்படியே ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காருங்க. இதுக்குள்ளே என்ட்ராகிற பாருங்க, இந்த உள்ளே என்ட்ராகிறது வந்து பார்த்திங்கன்னா இதோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 அடி 5.5 இன்ச் இருக்குதுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டோர் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டோங்க. ஆனால் இருந்தாலுமே அந்த ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்ம பார்க்குறதுக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி தெரியுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் 18.75க்கு 16 அடி இருக்குதுங்க. சப்போஸ் இந்த ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி 3 அடி இருந்துச்சிங்கன்னா இந்த வீடே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால தான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் விடணும்னா ஓப்பன் கிச்சன் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த ஓப்பன் கிச்சனில் அந்த ஓப்பன் ஸ்பேஸ் வருது பாருங்கள், அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் மிஞ்சி போனால் ஒரு 4 அடி 4.5 அடி மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 5 அடி இருந்தாலும் இன்னும் பெட்டராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டோர் வச்சு நம்ம பேக் சைடில் எக்ஸிட்டாக வருங்க. இது பேக் சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இடம் இருக்குதுங்க. இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு செடி கொடி வைக்கிறது, இல்லை கோழி வளர்க்குறது, புறா வளர்க்குறது, இந்தமாரி ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார். அதனால் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே காம்பவுண்ட் கவர் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவர் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு ஹேண்ட் வாஷ் வந்து கொடுத்துருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்துருக்குதுங்க. சப்போஸ் யூட்டிலிட்டி ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கவர் ஆகிற மாதிரிங்க. சப்போஸ் ஒரு பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறேங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கான அண்டர் கிரவுண்டு வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் பிளான் பண்ணோம். ஒரு பில்டிங்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் அண்டர் கிரவுண்ட் சம்ப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிளான் பண்ணியிருந்தோம். இல்லை நம்மளுக்கு தான் பேக் சைடு இடம் இருக்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஈசானி மூலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி தொட்டி வந்து போட்டார். அதேமாதிரி செப்டிக் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா வாயு மூலையே கரெக்டாக வர மாதிரி போட்டுருங்க. இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பிங் ஆப்ஷன் இருப்பாருங்க, இந்த ஸ்டெப்பு கீழே வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணாருங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடு தானே இருக்குது, நம்ம அந்த இடத்த ஏன் வேஸ்ட் பண்ணணும், நம்ம வாஸ்துபடியே கரெக்டாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க் போட்டுருங்க. இந்த செப்டிக் டேங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயோ செப்டிக் டேங்க்கை நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். பயோ செப்டிக் டேங்க்னால் ஒன்றும் புதுசு கிடையாதுங்க, நம்ம ஆல்ரெடி பழைய காலத்து மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுவோங்க. இப்போ ஒரு தொட்டி கட்டிட்டு அப்படியே விடாமல் இதை ஒரு 2 சேம்பராக நம்ம டிவைட் பண்ணோம்னா இது வந்து 3 தொட்டியாக மாறிடுங்க. 3 தொட்டியாக மாறும்போது இது சைக்கிள் ப்ராசஸாக போயிட்டுருக்கிறப்ப உங்களுக்கு லைஃப் டைமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா நிரம்பாதுங்க. இப்போ அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சோக் பிட் பேர் போட்டு அந்த வேஸ்ட் வாட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் விட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வேஸ்ட்டு, பாத்ரூம் வேஸ்ட்டு, இந்த வேஸ்ட் வாட்டர்லாம் இருக்குது பாருங்கள், இந்த வேஸ்ட் வாட்டரில் எல்லாமே நம்ம பைப் லைன் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாட் ஏரியா தான், ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே அந்த ட்ரைனேஜ் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் எங்கேயுமே கொடுக்கல. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோக் பீட் போட்டு அந்த சோக் பீட்டுக்குள்ளே அந்த வேஸ்ட் வாட்டர்லாம் இதுக்குள்ளே வர்றாங்க. சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரியான ஏதாவது பிளான் ஃப்ளோர் பிளான் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காருங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இதோட ஜாயினரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாங்க. பிளாட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் 3204 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அதில் வெறும் 1120 ஸ்கொயர் ஃபீட் தாங்க நான் கட்ட போகிறோம். கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தாங்க, பெரியசாமி, தர்மபுரிங்க. ஜாயினரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா 7க்கு 3 சைஸுங்க. பெட்ரூம் டோர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 7க்கு 3 சைஸுங்க. பாத்ரூம் டோர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 7க்கு 2.5 சைஸுங்க. விண்டோ வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 3 சைஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஷட்டர் வச்ச மாதிரிங்க. விண்டோ 2 வந்து பார்த்திங்கன்னா 4.5க்கு 4ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஷட்டர் வைக்கிற மாதிரி ஆப்ஷனுங்க. வென்டிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுமாதிரி 2க்கு 1.5 சைஸுங்க. டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் கொண்ட இது பிளானுங்க. உங்களுக்கு இந்த பிளானோட டீட்டெயில் ஏதாவது வேணால் இதோட டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவையான டவுன்லோட் பண்ணி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெரஸ் பிளானுங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு பிளான் போடுறோம்னா கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா டெரஸ் பிளானுமே போட்டு விட்டணும். ஏன் நம்ம டெரஸ் பிளான் போடுறோம்னா அப்போ நம்ம ஓவரோட வாட்டர் டேங்க் எங்கே வரும், ஸ்டெப் எங்கே வரும், ஹெட்ரூம் எங்கே வரும், இது எல்லாமே அவங்களுக்கு தெளிவாக புரியுங்க. நம்ம ஸ்டெப் ஏறி மேலே வந்துட்டுங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் கவர் பண்ணுறாங்க, ஹெட்ரூமுங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டோர் நம்ம இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு டெரஸ் வந்து நம்ம என்ட்ரு வருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரோட வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வைக்கிறோம்னா இந்த இடத்துல வைக்கிறோங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெரஸ் பிளானே வந்து பார்த்திங்கன்னா போட மாட்டாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர் போடுவாங்க. ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா டெரஸ்க்கு எந்த இடத்துல போகிறதுனே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப் ஆப்ஷன் நிறைய இடத்துல மறந்துடுவாங்க. அதனால தான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் போடுறோம்னா டெரஸ் பிளானை கம்பல்சரியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்குங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியில் கேஎம் பில்டர்ஸ், இன்ஜினியர், சிவில் கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட்,
கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்லும் பாருங்கள், என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். அது மூலிமா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ், கொரீஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.